ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீர்களா? கர்த்தர் கிருபையாக புதிய நாளை கொடுத்து கொண்டிருக்கிறார். குடும்ப துதியாளர் ஆசீர்வதிக்க தேவன் அளவற்ற பிரசன்னம் காணப்பட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, தன்மையான மத்தியான நாளைக்காக சொல்கிறோம். இந்த குடும்ப துதியாளர் ஆசீர்வதி 30 நிமிடம் நலவற்ற பிரசன்னம் காணப்படக்கூடிய ஜெபிக்க பாடல், ஆராதனை, ஜெபம், செய்தி அத்தனை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவர் தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இயேசு சொன்னார், நானே ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தான் நமக்கு வெளிச்சம். அவர் நித்திய வெளிச்சமா இருக்கார். இந்த வாக்குத்த பாடல் தர்மையான பாடல். கர்த்தரை நித்திய வெளிச்சம். கைகளை தட்டி பாடி தேவன் ஆயிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரை பாடிடுவேன். வாக்குத்தத்தம் நமக்களித்தான், கர்த்தரை பாடிடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரை பாடிடுவேன். வாக்குத்தத்தம் நமக்களித்தான், கர்த்தரை பாடிடுவேன். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று சொன்னாயே. நீதியும் சூரியன் தவிப்பதில்லை, சந்திரனும் மறைப்பதில்லையே. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் என்று சொன்னாயே. நீதியும் சூரியன் தவிப்பதில்லை, சந்திரனும் மறைப்பதில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரை பாடிடுவேன். வாக்குத்தத்தம் நமக்களித்தார், கர்த்தரை பாடிடுவேன். வெளிச்சமாகிய கர்த்தரே இருளையெல்லாம் நீக்கிவிட்டார். வெளிச்சமாகிய கர்த்தரே இருளையெல்லாம் நீக்கிவிட்டார். துக்கமான பாதையிலும் சந்தோஷம் கண்டு நடத்துகிற விசுவாசமாய். துக்கமான பாதையிலும் சந்தோஷம் கண்டு நடத்திடுவார். நீயோ கடன் வாங்குவதில்லையே, கடன் கொடுப்பாயே, நாமே நாமே. நீயோ கடன் வாங்குவதில்லையே, கடன் கொடுப்பாயே, நாமே நாமே. நாமே 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 நாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரை பாடிடுவேன். வாக்குத்தத்தம் நமக்களித்தார், கர்த்தரை பாடிடுவேன். அக்கினிமயமான கர்த்தருமே நித்தம் நடத்தி வழிநடத்திடுவார். அக்கினிமயமான கர்த்தருமே நித்தம் நடத்தி வழிநடத்திடுவார். நீதி சூரிய கர்த்தருமே நாளுக்கு நாள் உன்னை வளரச் செய்வார். நீதி சூரிய கர்த்தருமே நாளுக்கு நாள் உன்னை வளரச் செய்வார். இல்லை இனிமேல் நீ காண மாட்டாய், வெளிச்சமே உங்கள் பாதையாகும். இல்லை இனிமேல் காண மாட்டாய், வெளிச்சமே உங்கள் பாதையாகும். பாதையாகும் பாதையாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரை பாடிடுவேன். வாக்குத்தத்தம் நமக்களித்தார், கர்த்தரை பாடிடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரை பாடிடுவோம். வாக்குத்தத்தம் நமக்களித்தார், கர்த்தரை பாடிடுவோம். வெளிச்சமாகிய கர்த்தருமே பிரகாசித்து ஒளி வீசுவார். வெளிச்சமாகிய கர்த்தருமே பிரகாசித்து ஒளி வீசுவார். இருளை நீக்கி வாழ்வளிப்பாரே, நித்திய சந்தோஷம் தங்கிடுவாரே. இருளை நீக்கி வாழ்வளிப்பாரே, நித்திய சந்தோஷம் தங்கிடுவாரே. ஒளியாகிய கர்த்தர் வாழ்க்கையிலே தானாய் ஆசீர்வாதம் தந்திடுவார். ஒளியாகிய கர்த்தர் வாழ்க்கையிலே தானாய் ஆசீர்வாதம் தந்திடுவார். தந்திடுவார் தந்திடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரை பாடிடுவேன். வாக்குத்தத்தம் நமக்களித்தார், கர்த்தரை பாடிடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த நித்திய வெளிச்சம் காணுதற்கு முன்னர் ஆராதனை செய்ய போகிறோம். டாக்டர் ஐசர் ஆராதனை போயிடும். கண்களை மூடி வலதுகரத்தை உயர்த்தி சொல்கிறோம்ப்பா. தேதி இன்னைக்கு ஜூன் 25. 25 நாட்கள் தேவன் நம்மை நடத்தினார், நம்மளை காத்தார், சுமந்தார், தப்புவித்தார், ஜபத்துக்கு பதில் கொடுத்தார், தீங்குக்கு விலக்கினார், சத்துருஷ்டு கூடாமல் சத்து நம்ம தேவனை தடுத்து நிறுத்தினார், பற்களுக்கு எரியால் ஒப்பு கூடாமல் இருந்தார், மனுஷரை கிரிகளை அழித்தார், கண்ணிகளை தெரிக்கப்படினார், கால்களை சிக்கலுக்கு விலக்கி காத்தார். அவரே நமக்கு நம்பிக்கை. தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து நன்றி ஆண்டவர். எத்தனையோ நன்மைகள் செஞ்சீங்களப்பா, நமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு நன்றி சொல்லி பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்றேன், நான் எப்படி நன்றி சொல்றேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்றேன், நான் எப்படி நன்றி சொல்றேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆண்டவருக்கு நீ நன்றி என்று சொல்வோம். அவருடைய உள்ள பரவசம் முடியும், அவருடைய உள்ள சந்தோஷம் அடையும். தேவன் நம்முடைய ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தலைமுறை தலைமுறைக்கும் அடைக்கலமா இருக்கிறார். நீரே என் அடைக்கலம் என்று சங்கீதக்காரர் சொல்லுவார். நான் நெருக்கப்பட்ட காலத்தில் நீரே என் அடைக்கலம். நீங்க சங்கீதம் 59, 17, 16 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் நெருக்கப்பட்ட காலம் நீரே எனக்கு தஞ்சம், நீரே எனக்கு அடைக்கலம். நம்முடைய தேவன் அடைக்கலமா இருக்கிறார். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்தும உண்மையே வாஞ்சித்து கதறுது ஆண்டவரே. தஞ்சமே நீர். எல்லாரும் சொல்லுங்க, தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டை நீர், என்றும் என்னை காப்பி. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறு போல் தேவனே, எங்கள் ஆத்தும உம்மையே வாஞ்சித்து கதறுமே. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறு போல் தேவனே, எங்கள் ஆத்தும உம்மையே வாஞ்சித்து கதறுமே. தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டை என்றும் காப்பி. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் நம்மை பலப்படுத்துகிற பலன் பூர்ணமாக விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தை பலன் பூர்ணமாக விளங்கும். யோவேல் 3:10 சொல்கிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானோ. பலவீனன் நீ சொல்லாதே, நான் பலவான் என்று சொல்லு. பலவீனன்
தன்னை பலவான் சொல்லுவானாங்க. பலனில்லா நேரத்திலே பலன் தந்து எங்களை தாங்குகிறவர். பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் எங்களுக்கு தாருமே. புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. எல்லாம் சேர்ந்து பாரு, சத்தம் ஆயிடுச்சு. எல்லா நேரத்திலும் இடமரம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலன் தாருமே, பாருங்க பாருங்க. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை பலப்படுத்தும். பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை பலப்படுத்தும். ஆண்டவர் தீவிரமாய் நமக்கு காரியங்களை செய்கிறார். சீக்கிரமா செய்வார். அதை சீக்கிரத்தில் நீங்களும் லேசான உபத்திரங்களை தீவிரமாய் கர்த்தர் நமக்கு தீவிரமாய் உத்தரவு அருள்வார். தீவிரமாய் நமக்கு விடுதலை பண்ணுவார். தீவிரமாய் தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். தீவிரமாய் நமக்கு ஜெயம் கொடுப்பார். தீவிரமாய் நன்மைகளை தருவார். தீவிரமாய் நம் ஜபத்துக்கு பதில் வருகிறது. ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொடரும். துன்பங்கள் நீக்கி விடும். விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். உத்தரவு இன்றைக்கு வருகிறது. ஜபத்துக்கு பதில் இன்றைக்கு வருகிறது. கர்த்தர் செய்து சந்தோஷப்பட்ட வல்லவராய் இருக்கிற கடைசியாக இந்த பல்லவியை பாடி கர்த்தர் மையப்படுத்துவோம். எந்த சுக வாழ்வு? சுக வாழ்வு வெகு சீக்கிரமாய் துளிக்கும். துன்பங்கள் நீக்கப்படும். உந்தன் பாதையெல்லாம் விடியல் பொழுதாய் வெளுக்கும். உந்தன் சுக வாழ்வு வெகு சீக்கிரமாய் துளிக்கும். உந்தன் பாதையெல்லாம் விடியல் பொழுதாய் வெளுக்கும். உன் விண்ணப்பம் கேட்கப்படும். உன் விண்ணப்பம் கேட்கப்படும். நீ பாய்ச்சலுள்ள தோட்டமேல என் நாட்டை மாற்றப்படும். பாய்ச்சலுள்ள தோட்டமேல உன் நாட்டை மாற்றப்படும். உந்தன் சுக வாழ்வு வெகு சீக்கிரமாய் துளிக்கும். உந்தன் பாதையெல்லாம் விடியல் பொழுதாய் வெளுக்கும். உந்தன் சுக வாழ்வு வெகு சீக்கிரமாய் துளிக்கும். உந்தன் பாதையெல்லாம் விடியல் பொழுதாய் வெளுக்கும். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிக்கிற தேவன். தீவிரமாய் விடுதலை, தீவிரமாய் உத்தரவு, தீவிரமாய் சத்துருக்களை அழிப்பார், தீவிரமாய் பாதுகாப்பார், தீவிரமாய் காரியத்தை கைப்பிடி வர பண்ணுவார், தீவிரமாய் செய்வார். விசுவாசிகள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தரே உங்கள் நம்பிக்கையா இருந்து உங்கள் காலை ஆண்டவர் சிக்கலுக்கு விலக்கி காக்க வல்லவராயிருக்கும். நாள் முழுவதும் நடத்தும். உங்கள் கால்களை சிக்காதபடி கர்த்தர் காப்பார். உங்கள் கால்களை சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். நாள் முழுவதும் நடத்திருப்பார். பலவான் கட்டப்படட்டும், சாத்தான் மின்னல் போல கீழே விழட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய சித்த பரமண்டல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றன்று ஆகாத்தில் இடைவெளிக்கு தாரும். எங்கள் பாவற்றை மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு வச்சு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்மிடமே. அவன் தேசத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். இன்றைக்கு என் மனைவி போஜினி ஐசர் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க, விடுதலையாக்க, கட்டுகளாக மறுக்கப்பட, எழுப்பது உண்டாக, கொரோனா வைரஸ் அழிக்கப்பட, கர்த்தர் ஒரு விடுதலை தேசத்தில் இயல்பு விடுதலை வர, சபைகள்லாம் திறக்கப்பட, எழுப்புது தேசத்திற்கான சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மத்திய வழிக்காக துதிக்கிற ராஜா,
இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். குடும்பமாக கர்த்தாவே ஃபேஸ்புக்ல யூடியூப்ல ஜனங்களோட இணைந்து ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் தேசத்துக்காக மனதில் உண்டியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜனங்களுக்காக பரிதவிக்கிற தேவன் நீராண்டவர். எங்கள் மேல் இருக்கும் ஒரு கோபத்தை ஆரம்பியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ரட்சிப்பை விக்கிரகத்தின் கீழ் அழிக்கப்படுவதாக நல்ல வளர்ச்சியான செழிப்பான காலங்களை கட்டட முடியாத ஒழிந்து போட்டு சாபங்கள் வேலையில திண்டாட்டம் நீங்கி போக முடியாத ஏழை எளிய மக்களுக்கு அன்றாட தேவைகள் வேலையில் கட்டட முடியாத தெருக்கள் ஓரத்தில் குடிசைகளில் இருக்கிற மீனவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியாத ஜெபிக்கிறோம். எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீஸ்க்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் சிஎம்காக பிஎம்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் உண்மையும் ஆட்சி செய்ய ஆட்சி செய்ய கிருபையை தந்தர முடியாத ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே இப்போது பற்றி இருக்கிற கொரோனா வியாதிக்காக நம்ம ஜெபிக்கிறோம். தேவரே எங்க தேசத்துல மனதில் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கொரோனா தொற்று நீ அழித்து போட முடியாது நம்ம ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளால் தொடுவீரா காயப்பட்ட கரத்தால் தொட்டு சீக்கிரமாக குணமடைய செய்ய முடியாத ஜெபிக்கிறது பரவாயில்லை. கர்த்தாவை தடுத்து போட முடியாத ஜெபிக்கிறோம். மனதில் இருக்க முடியாத ஜெபிக்க கர்த்தாவே கேளு ஆண்டவரே கவனி ஆண்டவரே நாமதியாதி ஆண்டவரே மனதில் இருக்க முடியாது ஜெபிக்கிற எழுதல்வீராக ஒரு அற்புதத்தை செய்ய முடியாத ஜெபிக்கிற தேசத்தை காப்பாற்றுவீராக தேச ஜனங்களை காப்பாற்றுவீராக மக்களுக்காக பரிதவிக்க முடியாத ஜெபிக்கிற கர்த்தாவே நீர் அப்படி செய்ய முடியாத உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எழுப்புதல் தீ ஊற்ற முடியாத ஜெபிக்கிற கர்த்தாவே இந்த லாக்டவுன் பிறகு எல்லா ஆலயங்களிலும் கர்த்தாவே ஒரு எழுப்புதல் பின்மாறி ஊற்றுவீராக ஜனங்கள் அனுதினம் ரட்சிக்கப்பட்ட சபையில சேர்த்துக் கொள்ளப்பட தேவனின் கிருபை பாராட்ட முடியாத ஜெபிக்கிற கர்த்தாவே நீர் எங்க ஜெபங்களை கட்ட அப்படியே செய்கிறபடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஜனத்தை கர்த்தர் கேட்டு தேசத்தில் இறங்கி கேளும் மன்னியும் கவனியும் காவல்காரர்களும் பாவத்தை மன்னித்து இறக்கும் பாராட்டும் ஆண்டவர் ஜனத்தை கேட்டு எல்லா நிலைமைகளும் ஆண்டவர் எல்லா ஆண்டவரும் ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கலோர் நமக்கு விஷயம் காட்டி கர்த்தர் செய்ய வழங்கி நம்ம ஆசீர்வாதம் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நட்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். காலையிலே ஜெபம் பண்ணுவது ஆண்டவர் அருமையான வசனத்தை காண்பித்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 3வது வரி. ஐசாயா chapter 60 verse 23 வாசிக்கிறேன். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். போதும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவாங்க. எல்லா வலதுகரத்தில் சொல்லுங்க. கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கவனிங்க, வெளிச்சத்துக்கும் நித்திய வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சூரியன் வெளிச்சத்தை தரக்கூடியது, சந்திரன் வெளிச்சத்தை தரக்கூடியது, மின்சார விளக்கு வெளிச்சத்தை இதெல்லாம் வெளிச்சம். ஆனா நித்திய வெளிச்சம் என்று சொன்னால் எட்டர்னல் லைட், நிரந்தரமான வெளிச்சத்தை தரக்கூடியவர். அருமையான சூரியன் பகல் வெளிச்சத்தரும் நைட்ல மறைஞ்சிடும், சந்திரன் நைட்ல வெளிச்சத்தரும் பகல்ல மறைஞ்சிடும். மின்சார விளக்குல கரண்ட் இருந்தா எரியும், கரண்ட் இருந்தா எரியாது. ஜெனரேட்டர் டீசல் வரும், டீசல் எரியாது. இது பிரியமானவர்களே, இதெல்லாம் தற்காலிகமான வெளிச்சம். ஆனா நான் சொல்லுற வெளிச்சம் நித்திய வெளிச்சமானவர். ஆண்டவர் சொல்றார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். இன்னைக்கு முழு சொல்லிட்டு இருக்கணும், கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சம். அந்த பாட்டு ஸ்டார்டிங்ல பாடணும், கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா. சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு, நம்முடைய பட்டணத்துக்கு கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமே. போகட்டும். செய்தி தலைப்பு கர்த்தர் நித்திய வெளிச்சமா கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு 3 ஆசீர்வாதத்தை அதே பேச சொல்லி முடிக்க போய். முதல் ஆசீர்வாதம் 5ஆம் வசனம் படி. 5ஆம் வசனம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். அந்த வெளிச்சம் உங்க வீட்டுக்கு வரும், ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். போதும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். முதல் குறிப்பு, கர்த்தர் நித்திய வெளிச்சமாயிருந்தார். உன் வாழ்க்கையிலே அவர் நித்திய வெளிச்சமா வெளிப்பட்டார். உங்கள் குடும்பத்தில் நித்திய வெளிச்சமா வெளிப்பட்டார். உங்கள் பிள்ளையோர் நித்திய வெளிச்சம் வெளிப்பட்டார். முதலாவது, இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்க சம்பவங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். உங்க இருதயம் தேசத்தில் நடக்கிற காரியத்தை பார்க்காதீங்க. தேசத்திலே பஞ்சம், துன்பம்,
கொள்ளை நோய்கள், வேதனை, நெருக்கம். அருமையான பிள்ளைகளே, நான் பார்த்துட்டு காலையில் நியூஸ் பார்த்துருந்தேன். சீனாவில் மறுபடியும் கஷ்டம், திரும்பி பதக்கமா, போர்க்கப்பெல்லாம் குவிதான். அந்த கால்வாய் வந்து எந்துன்றான். இவ்வளவு நாள் சொல்லாதவன் இப்ப எந்துன்றான். எந்து உந்துனா பிரச்சனை வந்துடுறாங்க. இங்க காஷ்மீர் பார்டர்ல துப்பாக்கி சாரியா, இங்க நேபாள் பார்டர்ல பாருங்க சுத்தி பார்டர் பிரச்சனை வந்துச்சு. இங்க நேபாள்ல பிரச்சனைன்றான், ஏன்னா எனக்கு வேணும்ன்றான், சீனா எனக்கு வேணும்ன்றான். காஷ்மீர் பயங்கரமான யுத்த சத்தங்கள் கேட்டுக் கொடுக்குறது. பிரியமானவரே, நான் சொல்ற தேசத்திலே பதட்டங்கள் வரலாம், பஞ்சங்கள் வரலாம், கொள்ளை நோய்கள் வரலாம், வியாதிகள் வரலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் நித்திய வெளிச்சமா இருந்தால் முதலாவது இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்க சம்பவங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆமென். இரண்டாவது என்ன ஆசீர்வாதமா? 18 வசனம் படிங்க, verse 18. இனி கொடுமை உன் தேசத்திலும், கொடுமை உன் தேசத்திலும், அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் அழிவும் நாசமும் எல்லைகளில் கேட்கப்படாது. இந்த பின்பகுதி தான் அந்த கொடுமை, அழிவு, நாசம். என்ன சொல்லுங்க? கொடுமை, அழிவு, நாசம். இது மூன்றும் உங்க எல்லைகளுக்குள் கேட்கப்படாது. நீங்க கேட்க மாட்டீங்க. நான் சொல்றேன், நீங்க கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருந்தார், ஆண்டவர் உங்க வீட்டுல நித்திய வெளிச்சமா இருந்தார், தேவன் உங்க குடும்பத்தை நித்திய வெளிச்சமா இருந்தார். இரண்டாவது அழிவு, கொடுமை, நாசம். கொடுமை தேசம் நடந்து கொடுக்கிறது, அழிவுக்கான அடையாளம் நடந்து கொடுக்கிறது. இதெல்லாம் வந்தாலும் உங்க எல்லைக்குள் கேட்கப்படாது, உங்க வீட்டுக்குள்ள கேட்கப்படாது, உங்க பாளையத்தில் கேட்கப்படாது. பிரியமானவர்களே, தேசம் நடக்கிற நேற்று ஒரு பெரிய அதிகாரியுடைய மனைவி, அதிகாரியுடைய வீட்டுல ஒரு கூக்குரல், கொரோனா வியாதி வந்து ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு தூக்கி போட்டாலாம். பிரியமானவர்களே, அழுக, கண்ணீர், அழிவு, கொடூரம், நாசம். நான் சொன்ன இதெல்லாம் நம்ம எல்லைக்குள்ளே கேட்கப்படாது. எப்ப தெரியுமா? கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருக்கும் பொழுது. முதல் குறிப்பு, நித்திய வெளிச்சம் தான் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்க நடக்கும். இரண்டாவது, நித்திய வெளிச்சம் வந்தால் கொடுமை, அழிவு, நாசம் உன் எல்லைக்குள்ளே உன் பாலத்துறை கேட்கப்படாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக 20வது பின்பகுதி படிப்போம். 60-20 பின்பகுதி. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நித்திய வெளிச்சமாய் இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து துக்க நாட்கள் முடிந்து போகும். கடைசியாக கர்த்தர் நித்திய வெளிச்சம் வந்தால் துக்க நாட்கள் முடிந்து போகும். The sorrows days are over. உன் வாழ்க்கையிலே நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். இந்த மதியான வேலையிலே எதை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, எதை குறித்து மனசு கஷ்டமா இருக்கிறதோ, கணவனை குறித்தா, பிள்ளையை குறித்தா, பொருளாதாரத்தை குறித்தா, வருமானத்தை குறித்தா, தொழிலை குறித்தா, உன் வீட்டில் சம்பத்து எதையோ குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். பரிசுத்தாவே சொல்கிறார், அவர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருந்தால் மூன்றாவது துக்க நாட்களே முடிய செய்வார். துக்கத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்வார், சந்தோஷம் அடைய செய்வார். அவரே நித்திய வெளிச்சம். ஒரு அடி பாடுமா? கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சம். ஸ்டார்டிங் பாட்டு ஒரு அடி பாடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஃபுல்லா சொல்லுங்க, கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார். இருதயம் ஆசைப்பட்டு பூரிக்கும். கொடுமை, நாசம், அழிவு எல்லைக்கு வராது. துக்க நாட்கள் ஒரு அடி பாடின தேவனை வைக்கப்படும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று சொன்னாரே. சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லையே. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று சொன்னாரே. சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லையே. Hallelujah, கடவுள் கட்டி பாடிடுவோம். கடவுள் கட்டி பாடிடுவோம். வெளிச்சமாகிய கர்த்தர் மேல் பிரகாசித்து ஒளி வீசுவார். வெளிச்சமாகிய கர்த்தர் மேல் பிரகாசித்து ஒளி வீசுவார். நீதி சூரிய கர்த்தருமே நாளுக்கு நாள் உன்னை வளரச் செய்வார். நீ உலகிற்கு வாழ்வளிப்பாரே, நித்திய சந்தோஷம் தந்திடுவாரே. பொய்யாகிய கர்த்தர் மந்தையிலே நானாய் ஆசீர்வாதம் தந்திடுவார், தந்திடுவார், தந்திடுவார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று சொன்னாரே. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை,
இப்போ நல்வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீங்க நித்திய வெளிச்சமா இருக்கணும். நீங்க இறுதியும் அதிர்ச்சியப்பட்டு கூறி தந்தோம். நீங்க எங்க வீட்டுல வெளிச்சமா இருக்கும்போது அழிவும் நாசமும் கொடுமையும் கேட்கப்படும். நீ நித்திய வெளிச்சம் எங்க துக்க நாட்களா முடிவடைய செய்கிறீர். இந்த ஆசீர்வாதத்தை ஆன்லைன்ல வாட்ச் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தான். இது யாரெல்லாம் டைரியில எழுதி அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறாங்களோ எங்களுக்கு எடுத்துக்கிறோம் வாழ்க்கையை நிறைவேற்றும். விசுவாசத்துக்கு நிறைவேற்றும். கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த நடுக்கடகம் ஆசீர்வாத வழி நடத்தணும். இன்று சதா காலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகத்துக்கு வருகிற வரைக்கும் உங்களோடு இருக்க கடவுள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். Praise the Lord. God bless you.